ஓம் அகத்தீசாய நமக. அன்புடன் அகத்தியனே, உன் புதல்வன் அலக்கேனியன் வந்து அருள் புரிவாயாக. இப்போது நம் விநாயகரை பூஜை செய்து இப்பூஜையினை தொடங்குவோம். ஓம் விநாயகாய போற்றியோம். ஓம் முக்கியராஜாய போற்றியோம். மஞ்சள் விநாயகர் நம்ம பிடிச்சிருக்கோம். முக்கியராஜாய போற்றியோம். விக்னராஜாய போற்றியோம். அவருக்கு பிரசாதம் படைச்சிருக்கோம். விநாயகா, இப்பூஜை நலமுடன் அருள் புரியுங்கள். ஓம் 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 விநாயகாய போற்றியோம். ஓம் அகத்திய மாமுனி பரியை போற்றியோம். ஓம் ஞானகுரு அகத்தீசாய போற்றியோம். ஓம் அகத்திய பெருமானே போற்றியோம். ஓம் நாராயண சுவாமியை போற்றியோம். ஓம் பத்மாவதி தாயாரே போற்றியோம். ஓம் பூமாதேவி தாயாரே போற்றியோம். ஓம் கருடாழ்வார் பெருமானே போற்றியோம். ஓம் லோபாமுத்ரா அன்னையே போற்றியோம். ஓம் அகத்திய மகரிஷியை போற்றியோம். இன்றைய தினம் ஏகாதசி திதி, அஸ்த நட்சத்திரம், சித்தி யோகம், விருஷ்டிகரணம், நடப்பது புதன் ஓரை. நம்ம முதல்ல ஏகாதசி திதிக்கான கணபதியை துதி பண்ண போகிறோம். ஓம் ஏகாதசி திதிக்கான கணபதி ஹேரம்ப கணபதி. ஓம் ஹேரம்ப கணபதியே போற்றியோம். ஓம் ஸ்ரீ காலஸ்வரூபாய வத்மஹே காலாதீதாய தீமஹே தன்னோ காலயோக ஹேரம்ப கணபதி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ காலஸ்வரூபாய வத்மஹே காலாதீதாய தீமஹே தன்னோ காலயோக ஸ்ரீ ஹேரம்ப கணபதி பிரச்சோதயாத். ஓம் காலஸ்வரூபாய வத்மஹே காலாதீதாய தீமஹே தன்னோ காலயோக ஸ்ரீ ஹேரம்ப கணபதி பிரச்சோதயாத். அடுத்து அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டான மந்திரத்தை சொல்ல போகிறோம். அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டான அஸ்த நட்சத்திர தேவியை வணங்க போகிறோம். முதல்ல பாலச்சந்திர விநாயகரை ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம வணங்குறது நல்லது. ஏன்னா பாலச்சந்திர கணபதி வந்து பிறை நிலவையே தனது கிரீடத்தில் சூடியிருப்பார். ஓம் ஸ்ரீ பாலச்சந்திர விநாயகரே போற்றியோம். ஓம் ஸ்ரீ பாலச்சந்திர விநாயகரே போற்றியோம். ஓம் ஸ்ரீ பாலச்சந்திர விநாயகரே போற்றியோம். ஓம் அஸ்த நட்சத்திர தேவியே போற்றியோம். நம்ம எந்த நட்சத்திரத்தை கூப்பிட்டாலும் கூடவே சந்திர பகவானும் சேர்த்து தான் கூப்பிடணும். ஓம் சந்திர பகவானே போற்றியோம். ஓம் சந்திர பகவானே போற்றியோம். ஓம் சந்திர பகவானே போற்றியோம். ஓம் ஹஸ்த நட்சத்திர தேவியே போற்றியோம். ஓம் அஸ்த நட்சத்திர தேவியே போற்றியோம். ஓம் அஸ்த நட்சத்திர தேவியே போற்றியோம். அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டான மந்திரத்தை சொல்ல போகிறோம். அஸ்த மெல்லியலாளோடு சசிதர அருள் புண்டு அஸ்திர அம்பென வார்த்தைகளால் துன்புறாது இரட்டை கணபதி பாத காப்பே. ஹஸ்த மெல்லியலாளோடு சசிதர அருள் புண்டு அஸ்திர அம்பென வார்த்தைகளால்
துன்புறாது இரட்டை கணபதி பாதக் காப்பே. ஓம் அஸ்த நட்சத்திர தேவியே போற்றி. ஓம் ஆரா அமுதாய் ஆனவளே, அடியேனுக்கு ஆபத்தில் உதவிடு அஸ்த பொற்பாதமே போற்றி. ஹரிஹர சகாய ஆனந்த பூஜித லாப அஸ்த தேவி சகாய கிருபே. ஓம் அஸ்த தேவியே போற்றியோம். ஓம் அஸ்த தேவியே போற்றியோம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்றதால் செவ்வாய் பகவானை வாங்க போகிறோம். செவ்வாய் பகவான் உண்டான மந்திரத்தை சொல்லுவோம். மங்கள பகவான், ஆங்காரக பகவான், பௌம பகவான் என்ற பேரால் அழைக்கப்படுகிற நமது அங்காரக மூர்த்தியை இப்போ நம்ம அந்த மந்திரத்தை சொல்லி வழிபட போகிறோம். ஓம் வீரத்வஜாய வத்மஹே விக்ன அஸ்தாய தீமஹே தன்னோ பௌம பிரஜோதயாத். ஓம் பௌம பகவானே போற்றி. ஓம் வீரத்வஜாய வத்மஹே விக்ன அஸ்தாய தீமஹே தன்னோ பௌம பிரஜோதயாத். ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்ன அஸ்தாய தீமஹே தன்னோ பௌம பிரஜோதயாத். ஓம் மங்கள பகவானே போற்றியோம். ஓம் மங்கள பகவானே போற்றியோம். இந்த பௌம பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூமாதேவியின் புதல்வர், சிவபெருமானின் வேர்வை துளியிலிருந்து உதித்த பெருமான், விநாயகரிடமிருந்து மங்களன் என்ற தமக்கு பேரை வரமாக பெற்றவர் இந்த பௌம பகவான். ஓம் பௌம பகவானே போற்றியோம். ஓம் மங்கள பகவானே போற்றியோம். ஓம் மங்களங்கள் தரும் பௌம பகவானே போற்றியோம். அடுத்து இன்னைக்கு முருகப்பெருமான் தான் செவ்வாய்க்கிழமையில் உகந்த தெய்வ வழிபாடு. முருகப்பெருமான் நம்மளுக்கு தேவைப்பட சக்திகளை தரவல்லவர், ஆற்றல்களை தரவல்லவர். இடர்கள் இல்லாமல், நமக்கு எதிரிகள் இல்லாமல் நம்மளை ரட்சிக்கக்கூடியவர் முருகக்கடவுள். ஓம் தத் புருஷாய வத்மஹே வள்ளி தேவ சேனாசமேதாய தீமஹே தன்னோ சுப்பிரமணிய பிரஜோதயாத். ஓம் தத் புருஷாய வத்மஹே வள்ளி தேவசேனா சமேதாய தீமஹே தன்னோ சுப்பிரமணிய பிரஜோதயாத். ஓம் தத் புருஷாய வத்மஹே வள்ளி தேவசேனா சமேதாய தீமஹே தன்னோ சுப்பிரமணிய பிரஜோதயாத். ஓம். இப்போ நம்ம மும்மூர்த்திகளையும் தினமும் வணங்கணும். அது மட்டும் இல்லாமல் அஷ்டதிக் பாலகர்களையும் வணங்கணும், நவகிரகங்களையும் வணங்கணும். இது நம்ம தினமும் செய்யக்கூடியது. முக்கியமாக பிரஜாபதி பகவானையும் நம்ம வணங்கி தான் ஆகணும். இவங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில் நமக்கு துணையாக இருந்து நம்மளை ரட்சிக்கக்கூடியவர்கள். இவர்களது வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மானிடர்கள், ஜீவராசிகள், ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள ஜீவன்கள், சித்தர்கள் எல்லாருமே இவங்களோட இயக்கத்தில் உட்பட்டவர்களே. அதனால நம்ம இவங்களை வணங்கும் போது நம்மளுக்கு தேவைப்படுற எல்லா நல்லதையும் இவங்க செய்வாங்க. எப்படி நம்ம வீட்டில் அப்பா அம்மா நம்மளை பார்த்துக்கிறோங்க, அதுபோல் நம்ம இறைவனை நம்பும்போது இறைவன் நம்மளை பார்த்து கொள்வார். இப்போ ருத்ர பகவானை முதல்ல வணங்கிக்கலாம். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹே தன்னோ ருத்ர பிரஜோதயாத். ஓம் சிவாய நமக. ஓம் மகாதேவாய நமக. இப்போ அடுத்து நம்ம நாராயண பெருமானை வணக்க போகிறோம். ஓம் வாசுதேவாய வித்மஹே ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத். ஓம் ஹரியே போற்றியோம். ஓம் பத்மநாபாய போற்றியோம். நம்ம நாராயணரை கும்பிட்டாச்சு. கூடவே மகாலட்சுமி அன்னையும் சேர்த்து வழிபடுறது தான் நம்மளுக்கு சிறப்பு. லக்ஷ்மி நாராயணர், அதனால் எப்பயுமே லக்ஷ்மி தேவியும் சேர்த்து நம்ம வழிபடணும். ஓம் லக்ஷ்மி தேவியை நமக.
ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத். ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றியோம். இப்போது நம்ம நாராயணரோட தங்கை சிவபெருமானை வழிபட்டும் அம்பாளை வழிபடாமல் இருக்க முடியுமா? ஸோ அதனால் அம்பாளோட மந்திரத்தையும் சொல்லுவோம். ஓம் அருணாச்சலேஸ்வரியை போற்றியோம். ஓம் அருணாச்சல ஈஸ்வரியே போற்றியோம். ஓம் மகேஸ்வரி தாயே போற்றியோம். ஓம் உமையம்மையே போற்றியோம். நம்ம அம்பிகையிலே அற்புதமான ஒரு அவதாரம். அம்பிகை நமக்காக எடுத்த ஒரு அற்புதமான ஒரு தெய்வ நிலை தான் இந்த ஆயுர் தேவி. அவங்கள நம்ம வழிபட போகிறோம். ஓம் ஆயுர் தேவியை போற்றியோம். ஓம் மகாதேவி ச வித்மஹே பராசக்தி ச தீமஹி தன்னோ ஆயுர் தேவி பிரஜோதயாத். ஓம் ஸ்ரீம் ரீம் ஹைம் சுபாயை தேவசேனாயை ஆயுர் தேவியை ஸ்வாஹா. ஆயுர் தேவியின் கரத்தில் பார்த்தீங்கன்னா கரசிம்மாசனம். அவங்க கையில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. சித்தர்கள்லாம் வரம் வாங்கி ஆயுர் தேவியோட கரசிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பார்கள். எதற்காக அமர்ந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உலக நன்மைக்காக, எல்லா மக்களும் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக அருளை அவங்களோட உள்ளங்கையில் அவங்கெல்லாம் கரசிம்மாசனம் பெற்று அருள்கின்றார்கள். ஓம் ஆயுர் தேவியை நமக. ஓம் சித்த புருஷ பெருமான்களே நமக. இப்போ நம்ம பிரஜாபதி பெருமானை பிரம்மதேவரை வணங்க போகிறோம். ஓம் வேதாத்மனாய வித்மஹே இரண்ய கர்ப்பாய தீமஹே தன்னோ பிரம்ம பிரஜோதயாத். ஓம் வேதாத்மனாய வித்மஹே இரண்ய கர்ப்பாய தீமஹே தன்னோ பிரம்ம பிரஜோதயாத். ஓம் பிரம்மதேவாய போற்றி ஓம். இப்போ பார்த்தீங்கன்னா வாணி அன்னையை வணங்க போகிறோம். மகா சரஸ்வதி தேவியை. ஓம் மகா சரஸ்வதி தேவியை நமக. ஓம் 64 கலையும் தரும் அன்னை வாணி தேவியே போற்றியோம். இப்போ பார்த்தீங்கன்னா வாணி தேவியோட மந்திரத்தை சொல்ல போகிறோம். ஓம் வாக்தேவி ச வித்மஹே பிரிஞ்சி பத்னி ச தீமஹே தன்னோ வாணி பிரஜோதயாத். இப்போ பிரஜாபதி பகவானை வணங்கிக்கலாம். ஓம் பிரஜாபதியே போற்றியோம். அதாவது இந்திர பகவானுக்கும் மேலே ஒருத்தர் நம்மளை ஆட்சி செய்கிறாருன்னா அது பிரஜாபதி பகவான் தான். அவரை வணங்குறதும் நல்லது. ஓம் பிரஜாபதியே போற்றியோம். இப்போ பார்த்தீங்கன்னா கால பைரவரை வணங்கிக்கலாம். ஓம் கால பைரவாய போற்றியோம். ஓம் காலத்வஜாய வத்மஹே சூல ஹஸ்தாய் தீமஹே தன்னோ பைரவ பிரஜோதயா. இப்போ நம்ம அஷ்டதிக் பாலகளையும் நவகிரகங்களையும் வணங்க போகிறோம். ஓம் சூரிய பகவான்லேருந்து ஆரம்பிப்போம். ஓம் சூரிய தேவாய போற்றியோம். ஓம் சந்திர தேவாய போற்றியோம். ஓம் மங்கள பகவானே போற்றியோம். ஓம் புத பகவானே போற்றியோம். ஓம் குரு பகவானே போற்றியோம். ஓம் சுக்கிர பகவானே போற்றியோம். ஓம் சனீஸ்வர பகவானே போற்றியோம். ஓம் ராகு பகவானே போற்றியோம். ஓம் கேது பகவானே போற்றியோம். இப்போ நம்ம நவகிரகங்களை வணங்கியாச்சு. இப்போ நம்ம அஷ்டதிக் பாலகர்களை வணங்க போகிறோம். அஷ்டதிக் பாலகர்களுக்கும் தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திர பகவானை தான் முதல்ல வணங்க போகிறோம். ஓம் இந்திர பகவானே போற்றியோம். அதுக்கடுத்து அக்னி பகவான். ஓம் அக்னி தேவாய நமக. அதுக்கடுத்து தர்மராஜர். ஓம் தர்மராஜரே போற்றியோம்.
ஓம் யமாய நமக. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓம் நிருதி தேவாய போற்றி ஓம். ஓம் வருண தேவாய போற்றி ஓம். ஓம் வாயு தேவாய போற்றி ஓம். ஓம் குபேராய போற்றி ஓம். ஓம் ஈசான மூர்த்தி தேவாய போற்றி ஓம். இப்போ நம்ம அஷ்டதிக் பாலகர்களை வணங்கியாச்சு. அதுக்கடுத்து உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வத்தையும் நினச்சி மனசார நினச்சி அவங்களையும் வழிபட்டுருங்க. இன்னும் கேட்டால் நம்மளோட இஷ்ட தெய்வத்தை நம்ம குலதெய்வத்தை முதல்ல வணங்கிட்டு நம்ம எப்பயுமே பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதும் மிக மிக நல்லது. இப்போ வந்து நமக்கு என்ன தெய்வத்தெல்லாம் நம்ம வணங்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களெல்லாம் வணங்கிடலாம். இப்போ வந்து நம்ம சித்தர்களை வணங்க போகிறோம். ஓம் 15 சித்தர்களே போற்றியோம். ஓம் பிரம்ம சித்தர்களே போற்றியோம். ஓம் அத்ரி மகரிஷியே போற்றியோம். ஓம் ஓம் வசிஷ்ட மகரிஷியே போற்றியோம். ஓம் கௌதம மகரிஷியே போற்றியோம். ஓம் காகபுஜன்ற சித்தரே போற்றியோம். ஓம் போகர் சித்தரே போற்றியோம். ஓம் கமலமுனியே போற்றியோம். இப்போ வந்து நம்ம சித்தர் காப்பை படிக்க போகிறோம். ஓம் காப்பான கரூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்ம சித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்தி தேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காட சண்டிகேசர், வாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. இந்த மந்திரத்தை 3 தடவை சொல்கிறது ரொம்ப சிறப்பு. ஓம் 15 சித்தர்களே போற்றியோம். ஓம் பிரம்ம சித்தர்களே போற்றியோம். ஓம் பிரம்ம ரிஷிகளே போற்றியோம். ஓம் பிரம்ம சித்தர்களே போற்றியோம். ஓம் பிரம்ம ரிஷிகளே போற்றியோம். ஓம் தவலோக எண்ணிலடங்கா கோடி சித்தர்களே போற்றியோம். ஓம் அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் அகத்திய பெருமானுக்கு அரோகரா. ஓம் தவலோக எண்ணிலடங்கா கோடி சித்தர்களுக்கு அரோகரா. ஓம் வெங்கட்ராம சித்த சுவாமியே போற்றியோம். ஓம் இடியாப்ப சித்த சுவாமியே போற்றியோம். ஓம் வள்ளலார் பெருமானே போற்றியோம். ஓம் அருணகிரிநாதரே போற்றியோம். ஓம் ஆஞ்சநேய பெருமானே போற்றியோம். ஓம் ஐயப்ப சுவாமியே போற்றியோம். ஓம் லலிதா திரிபுர சுந்தரி தேவியே போற்றியோம். இப்போ நம்ம எல்லா தெய்வத்தையும் வணங்கியாச்சு. இறைவா, அகிலம் அனைத்தும் நலம் பெற, உலகில் எப்பிரச்சனையும் இன்றி சுமூகமாக அனைத்தும் நலமுடன் நடக்க, நீரின்றி இருக்கும் பிரச்சனை, விலைவாசியால் ஏற்படும் பிரச்சனை, பொருளாதார சிக்கலால் உலக மக்கள் அனைவரும் துன்புற்று கடினமான ஒரு வாழ்க்கை நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் நலம் பெற இறைவனை மனமிறங்கி உலகிற்கு நன்மை தர வேண்டும் பெருமானே. ஓம். நம்ம எப்பயுமே சாமியை வணங்கிட்ட பிறகு நம்மளுக்கு வந்து தெய்வங்கள் வந்து அருள் தந்து நமக்கு ஒரு புண்ணிய சக்தியை கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாஸ்தாங்கமாக வணங்கிடுவோம் இறைவனை. இந்த மாதிரி நம்ம வணங்கிட்ட பிறகு நமக்கு பெற்ற புண்ணியத்தை நம்ம குருநாதர்கிட்ட சமர்ப்பிச்சிடணும் எப்பயுமே.
அவங்க அந்த புண்ணியத்தை வச்சு நம்மளுக்கு என்ன பண்ணணுமோ இல்லை உலகத்துக்கு எது நல்லதோ அதை அவங்க செய்வாங்க. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா, அனைத்தும் என் குருவின் பொற்பாதங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஓம் ஓம் ஓம். சுபம் சுபம் சுபம்.